ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி என்னோட அன்பு ஆதரவும் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. யூடியூப் சேனலில் எனக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு கிடைச்சாங்க. சிஸ்டர் தேங்க்யூ. பொண்ணு சிஸ்டர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பொண்ணு சிஸ்டரும் அவங்களோட ஹஸ்பண்டு சுப்புவும் சேர்ந்து தான் எனக்கு இஞ்சி அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். முதல்ல சிஸ்டர் எனக்கு இஞ்சி அனுப்பிச்சிருந்தாங்க. இஞ்சி எல்லாருமே எனக்கு வேணும், புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, இது என்ன கேள்விப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளாளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னால் இஞ்சி ஊறுகாய் போட முடியல. அதனால் நெக்ஸ்ட் டைமும் சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, உடனே எனக்கு இஞ்சி வாங்கி அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் மெனக்கெட்டு எனக்கு ரெடி பண்ணாங்க. இதில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது சுப்பு சகோதரருக்கு தான். அவர் தான் எனக்காக மெனக்கெட்டு இஞ்சி தேடி தேடி பார்த்து ஒவ்வொன்றும் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா தட்டியாக நல்லா இருக்குது பார்த்திங்களா. ஒவ்வொரு கிழங்கும் நல்லா சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சுப்பு அவர்களே, சகோதரன், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்காக மெனக்கெட்டு நீங்கள் போய் இந்த இஞ்சி வாங்கிட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பட் இதில் ஒரு தவறு என்ன நடந்துருச்சுன்னா, சிஸ்டர் எனக்கு அனுப்பிவிட்டு ஒன் டேவே வந்துருச்சு. ஆனால் நான் போய் பிக்கப் பண்ணுறது தான் 1 வீக் ஆகிடுச்சு. நான் அதை போகாமல் விட்டுட்டேன். அதில் சில இஞ்சிகள்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. சாரி சிஸ்டர், வேஸ்ட் ஆனது மன்னிச்சிக்கோங்க. நான் டிலே பண்ணிட்டேன், சாரி மன்னிச்சிக்கோங்க. ஓகே, நம்ம சிஸ்டர் எனக்கு இஞ்சி அனுப்பிச்சதுன்னா இஞ்சி ஊறுகாய் நான் போட போகிறேன். ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துகிட்டு ஈரம் இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இல்லாமல் சுத்தமாக வடித்து தொடச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா திருவிக்கிறவங்க திருவிக்கலாம், சாப் பண்ணுறவங்க சாப் பண்ணிக்கலாம். நான் சாப் பண்ணிக்கிட்டேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வச்சுட்டேன். அது கட் பண்ணுற நேரத்தில் நான் தேவையான அளவு புளியை தண்ணியில் நனைச்சி தான் வச்சேன், ஊற போடலை. நனைச்சி வச்சேன். அது தானாகவே அந்த ஈரத்தில் ஊறிக்கும். அதுக்கப்புறம் அதை பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு கடுகும் தேவையான அளவு வெந்தயமும் எடுத்து நல்லா வறுத்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஆற போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் இது நல்லா பொடியாகணும். ஏன் நான் இவ்வளோ கடுகு எடுத்திருக்கேன், இவ்வளோ வெந்தயம் எடுத்திருக்கேன் நல்லா நினைக்க போகிறீங்க. நான் இஞ்சிக்கும் மாங்காய் ஊறுகாய்க்கும் சேர்த்து தான் நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, இப்போ விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ரெடி பண்ண முடியாது. இப்போ மாங்காய் சீசன் வேறு, இஞ்சி சீசன் வேறு. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே சேர்த்தே அளவுகளை அதிகமாக 2 வாட்டி சும்மா அரைக்க வேண்டாம் இல்லைங்களா. அதனால் ரெண்டுத்துக்குமே சேர்த்தே நான் எடுத்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பொரியிற அளவுக்கு நான் எண்ணெய் விட்டு பொரிய வச்சுட்டேங்க. கடுகு பொரிஞ்சதும் நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சி ஆற வச்சுருந்த கருவேப்பிலை நல்லா கழுவி சுத்தமாக கழுவிட்டு தொடச்சி ஆற வைக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஈரத்தோடு போடக்கூடாது. நல்ல ஈரமெல்லாம் வடித்த பிறகு கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டு தாளித்த பிறகு எனக்கு நான் 1 லிட்டரு செக்கில் ஆடின எண்ணெய், அந்த எண்ணெயை நான் ஊற்றுறேங்க. ஏன்னா எனக்கு இஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்குது. அவங்க அனுப்பிச்சதே எனக்கு 2-3 கிலோ இருக்கும், அவ்வளோ இருந்துச்சு. நான் அதனால் எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா இஞ்சி, இஞ்சி, அந்த இஞ்சியை அதில் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கோட்டிங் ஆகணும். கோட்டிங் ஆனோன்னா நம்ம தேவையான அளவு கல்லுப்பு போடணும். கல்லுப்பு போட்டால் தாங்க இந்த கல்லுப்பு போட்டால் தாங்க ஊறுகாய் கெடாமல் 4 படம் இருக்கும். இல்லைன்னா தூள் உப்பு போடும்போது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ கடுகும் வெந்தயமும் ஆறிடுச்சுங்க. அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு
ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதாவது ரொம்ப பவுடராக ஆகக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அது வந்து வாயில் கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அந்த கடுகு அந்த வெந்தயத்தை அந்த கசப்பு கொஞ்சம் லைட்டாக நம்ம பல்லில் படும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு அதையும் கொஞ்சம் ஆற விடுங்க. ஏன்னா அது சூடாக இருக்கும் இல்லைங்களா, சாரும் சூடாக இருக்கும், இதுவும் சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு வைங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போடுங்க. உப்பு போட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இது மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறிடுங்க. எல்லா பக்கமும் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் நல்லா எல்லா இஞ்சிலையும் பட்டு நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் தேவையான நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல புளி பேஸ்ட்டு, அது தேவையான அளவுக்கு நம்ம போட்டு நல்லா கிண்டி விடணுங்க. அந்த புளிப்பு வந்து அந்த இஞ்சியில் எல்லா பக்கமும் படணும். அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள், புளிப்பு ஓகேவா, உப்பு ஓகேவா, காரம் ஓகேவான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவுகளும் உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வந்து இஞ்சியோட கசப்பு தன்மை தான் தெரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் புளிப்பு போட்டுக்கலாம். நான் போட்டது எனக்கு அளவு கரெக்டாக இருக்குங்க. அதனால் எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து பெருங்காயத்தூள் போடுறேங்க. பெருங்காயத்தூள் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் போட்டாச்சு. நல்லா ஃபுல்லாக எல்லாமே கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, கடுகு வெந்தயம், அதை போட்டு கிளறுங்க. நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் கேஸை வச்சு ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வெளியில் வரும். ஸ்லோவில் வச்சு கிண்டுங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு திருப்பியும் கேஸை ஃபில் பண்ணி அதை ஸ்லோவில் வச்சு அப்படியே கிளறி விட்டிங்கன்னா எண்ணெய் அப்படியே தனியாக பிரிஞ்சு வருங்க. தாங்க பதம். இதை வந்து அப்படியே நல்லா ஆற போட்டு ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சின்னா, அதாவது என்ன பாட்டில்ஸ் என்கிட்ட பாட்டில் இல்லை, அதனால் பிளாஸ்டிக் பாக்ஸில் இப்போதைக்கு நான் போட்டு வைக்கிறேன். ஜாரும் என்கிட்ட இருந்துச்சு, உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஜார் என்கிட்ட இல்லை, ஜாரும் இல்லை, பாட்டிலும் இல்லை. ஸோ அதனால் இப்போக்கி நான் வந்து இதை ஆற போட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேங்க. நீங்கள் வந்து செய்யும் போது கம்பல்சரி பாட்டிலில் போட்டு வைங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.